வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். நீதித்துறையை அரசியலாக்க அரசு முயற்சி, ஜனநாயகத்திற்கான சமூக ஊடகவியலாளர்கள் சங்கம் எச்சரிக்கை. கடற்பரப்பு கொந்தளிப்பாக காணப்படும் மீனவர்களுக்கு கடற்தொழில் திணைக்களம் அவசர சிவப்பு எச்சரிக்கை. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழிக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் அமைதி போராட்டம். பிள்ளையானின் அடிப்படை உரிமை மனுவை ஜனவரி 19 விசாரிக்க உயர் நீதிமன்றம் உத்தரவு. வயல்களுக்கு தீ வைப்பதால் பேராபத்து, வைக்கோல் எரிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்க விவசாய அமைச்சுக்கு கோரிக்கை. அடுத்த 3 மாதங்களுக்கு தடையின்றி குடிநீர் விநியோகிக்க போதிய நீர்மட்டம் உள்ளது, அமைச்சர் சுனில் ரணசிங்க தகவல். நுவரெலியா பிசியோதெரபிஸ்ட் கொலை வழக்கு 4 சந்தேக நபர்களுக்கான விளக்கமறியல் ஆகஸ்ட் 3 வரை நீடிப்போம். இலங்கையில் தீவிரமடையின் டெங்கு பரவல், இதுவரையில் 84,000க்கும் அதிகமானோர் பாதிப்பு. கிழக்கிழங்கையில் சின்ன கதிர்காமம் தாந்தாமலை முருகன் ஆலய தீத்தோற்சவம் கோலாகலம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசின் தீர்மானம் நீதித்துறை சுதந்திரத்தை பறிக்கும் செயல் என ஜனநாயகத்திற்கான சமூக ஊடகவியலாளர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த சங்கத்தின் இயக்குநர் அபீத எதிர்சிங்க இது பற்றி பேசுகையில், நீதிபதிகளின் ஓய்வு பெறுகின்ற வயதை உயர்த்தும் முடிவுக்கு நீதிபதிகள் சேவைகள் சங்கம் மற்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஆகியன இரு முதன்மை அமைப்புகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இருப்பினும் அமைச்சரவை ஒப்புதலுடன் இந்த திட்டத்தை அரசு தன்னிச்சையாக நிறைவேற்ற முயல்வது ஏதச்சதிகார போக்காகும் என்று சாடினார். வழக்குகள் நிலுவையில் உள்ளதை காரணம் காட்டி அரசு ஏமாற்றுவதாகவும், அரசியல்வாதிகள் தொடர்புடைய வழக்குகளை பாதுகாக்கவும் நீதித்துறையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுவரவும் அரசு முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசின் இந்த நடவடிக்கை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் நாட்டின் நீதித்துறை தனது சுய சார்பு தன்மை இழக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லே கோனஸ். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் புதிய வானிலை அறிக்கையை தொடர்ந்து நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் மீனவர்களுக்கான விசேட பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இதன் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த வெளியிட்ட அறிக்கையில், காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பட்டி வரையான மற்றும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது 70 கிலோமீட்டர் வரையில் வீசக்கூடும். எனவே அந்த பகுதிகளில் சிறிய மற்றும் பாரம்பரிய படகுகள் மறு அறிவித்தல் வரையில் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடலில் உள்ளவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும். கடற்தொழிலுக்காக புறப்படுவது முதல் மீண்டும் கரை திரும்பும் வரையில் மீனவர்கள் கட்டாயமாக பாதுகாப்பு அங்கிகளை அணிந்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அண்மை காலமாக இயந்திர கோளாறுகளால் விபத்துக்கள் அதிகரித்துள்ளதால் கடலுக்கு செல்லும் முன் படகின் என்ஜின் மற்றும் போதிய எரிபொருள் இருப்பை படகு உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். கற்பட்டிலிருந்து கொழும்பு காலியூடாக அம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் மீன்பிடிப்போர் அலைகளின் தன்மையை கவனித்து பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டால் மட்டும் தொழிலில் ஈடுபட வேண்டும். மேலும் மீனவர்கள் அனைவரும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து அவதானிக்குமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் புதைக்கப்பட்டுள்ள உறவுகளுக்கு நீதி கோரி யாழ்ப்பாணம் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழுவின் தலைவர் அருட்தந்தை அந்தோணி பிள்ளை அகஸ்டின் தலைமையில் இன்று அமைதி பேரணி நடைபெற்றது. அரியாலை புனித ஜூதாதேய திருச்சிரூபம் முன்பாக தொடங்கிய பேரணி செம்மணி சந்தையை சென்றடைந்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட அருட்தந்தையர்கள், துறவிகள் மற்றும் அருட்சகோதரிகள் கலந்து கொண்டனர். பேரணியின் நிறைவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் டெர்க் அவர்களிடம் கையளிப்பதற்காக வாசிக்கப்பட்ட அறிக்கையில் இடம்பெற்ற முக்கிய கோரிக்கைகளாக ஜூலை 21 வரையில் சிறுவர்கள், சிசுக்களின் எச்சங்கள் உட்பட 454 மனித இன்ப தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதால் உண்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்த சுயாதீன சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், அகழ்வு, அடையாளம், காணல் மற்றும் பாதுகாத்தல் பணிகள் மினசோட்டா நெறிமுறைக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், சுயாதீன DNA பரிசோதனை மற்றும் சாட்சியாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அகழ்வு பணிகளை ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தொடர்ந்தும் கண்காணிக்க வேண்டும் மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாக்க யாழ்ப்பாணத்தில் ஐநா மனித உரிமை பொறிமுறையின் பிரசன்னம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் இதன்போது கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தம்மை கைது செய்து தடுத்து வைத்திருப்பதை எதிர்த்து கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
அதன்படி குறித்த மனுவை வரும் ஜனவரி மாதம் 19ஆம் தேதிக்கு விசாரணைக்கு அழைக்குமாறு திகதி குறிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் முன்னாள் தனிச்செயலாளரான சுகீஸ்வர பண்டாரா வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரையில் மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு அரசு நிறுவனங்களிடமிருந்து சம்பளம் பெற்று முறைகேட்டில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டின் கீழ் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கடந்த ஜூன் 18ஆம் தேதியன்று இவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் அறுவடைக்கு பின் வயல்களில் உள்ள வைக்கோலுக்கு தீ வைக்கும் நடவடிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் காற்று மாசுபாடு ஏற்படுவதுடன் மண்ணின் நுண்ணுயிரிகள் அழிந்து மண்வளம் சீரழிவதாகவும் வன விலங்குகளின் வாழ்விடம் பாதிக்கப்பட்டு மனித யானை மோதல்கள் தீவிரமடைவதாகவும் சூழலியலாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். வைக்கோலை உருளைகளாக கட்டி கால்நடை பண்ணைகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்தல், வைக்கோலை எரிக்காமல் இயற்கை உரமாக்கும், ஹாப்பி சீடர் போன்ற கருவிகளை பயன்படுத்தல், வறட்சி காலத்திற்காக வைக்கோல் சேமிப்பு மையங்களை உருவாக்குதல் ஆகியவை அவசியம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மண்வளம் சீரழிவது குறித்து விவசாய திணைக்களம் தீவிர விழிப்புணர்வு பரப்புரைகளை மேற்கொள்வதுடன் புகையை ஏற்படுத்தி இடையூறு விளைவிப்போருக்கு எதிராக மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றும் போலீசார் மூலம் சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அபராதம் விதித்தல், பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம மட்டத்தில் கண்காணிப்பு குழுக்களை அமைத்து கமநல சேவை மையங்கள் மூலம் மாற்று வழிகள் குறித்து விவசாயிகள் வழிகாட்டுதல் ஆகியன முன்மொழியப்பட்டிருக்கின்றன. சட்ட கெடுபிடிகள் மட்டுமன்றி அரசாங்கத்தின் தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் விவசாயிகளின் மனமாற்றம் ஆகியவை இணையும் போதே வைக்கோல் எரிப்புக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்று வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். அடுத்த 3 மாதங்களுக்கு மழை பெய்யாவிட்டாலும் கொழும்புக்கான குடிநீர் ஆதாரங்களான லபுகம மற்றும் கலதுவாவ நீர்த்தேக்கங்களில் போதிய நீர்மட்டம் உள்ளதாக நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு மேலும் தெரிவிக்கையில், எல்னினோ தாக்கத்தால் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களின் வறண்ட வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் தற்போதைய நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவு தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதென நீர்வளங்கள் வாரிய வல்லுநர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். தண்ணீர் விநியோகத்தை குறைப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அடுத்த 2 மாதங்களுக்கு குடிநீர் விநியோகத்தில் எந்தவிதமான ஆபத்தும் ஏற்படாது என்றும் அதிகாரிகள் எதிர்வு கூறியுள்ளனர். எனினும் மாறி வருகின்ற வானிலை மாற்றங்கள் காரணமாக தற்போதைய சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்றும் அமைச்சர் எச்சரித்துள்ளார். நுவரெலியாவில் உடலியல் சிகிச்சை நிபுணர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர், அவரது மனைவி, போலீஸ் பரிசோதகர் ஒருவர் உட்பட 4 சந்தேக நபர்களின் விளக்கமறியலை வரும் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரை நீடித்து நுவரெலியா நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த கொலை வழக்கு இன்று நுவரெலியா நீதவான் திருமதி புஷ்பிகா ஜேதாச முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நாரமலையைச் சேர்ந்த பிரதான சந்தேக நபரான சம்பிக்க ஸ்ரீயான் ஜெயசுந்தர, அவரது மனைவியான நெத்திமி அமாயா ரத்நாயக்க, குற்றத்திற்கு குழந்தையாக இருந்த குண்டசாலை பிரதேச சபையின் சாரதி ரஜித சாலிய சமரசிங்க, குண்டசாலை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் போலீஸ் பரிசோதகர் அனில் ஆரியவங்ச ஆகிய சந்தேக நபர்கள் 4வரும் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களை மீண்டும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மட்டக்களப்பு நகரில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளால் அடைபட்டு டெங்கு நுளம்பு பெருக்கம் அதிகமாக காணப்பட்ட வடிகான்களை சுத்தப்படுத்தும் விசேட சிரமதான பணி இன்று வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டது. மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாநகர சபை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியன இணைந்து இந்த பணியை மேற்கொண்டன. மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து ஆரம்பமான இந்த சிரமதான பணியில் பிரதான வீதியொட்டியுள்ள கழிவுநீர் வடிகான்களில் தேங்கியிருக்கின்ற பிளாஸ்டிக், பொலித்தீன் கழிவுகள் அகற்றப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டன. கடந்த காலங்களில் வீதி அபிவிருத்திக்காக அதிகம் நிதி ஒதுக்கப்பட்ட போதிலும் வடிகான்கள் சரியான சீரமைக்கப்படாததால் வெள்ளப்பெருக்கு காலங்களில் மக்கள் சிரமப்பட்டதுடன் டெங்கு பரவுகின்ற அபாயம் நிலவியது. இதனையடுத்து பொதுமக்களின் கோரிக்கைக்கு அமைவாக பிரஜா சக்தி உறுப்பினரும் தேசிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினருமான உதயராஜ் தலைமையில் இந்த பணி முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து தீவிரமாக அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு எச்சரித்துள்ளது. இது தொடர்பில் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் மருத்துவர் பிரஷீலா சமரவீர இன்று கொழும்பில் கருத்து தெரிவிக்கையில், இந்த ஆண்டில் இதுவரையில் 84,091 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதுடன்
61 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். ஜூலை மாதத்தில் மட்டும் 28,717 நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். அத்துடன் நாட்டில் 175 பகுதிகள் அதிக அபாய வலயங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்து பெய்து வருகின்ற மழை காரணமாக சுத்தம் செய்யப்பட்ட வீடுகள் மற்றும் வளாகங்களில் மீண்டும் டெங்கு நுளம்புகள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் சுயமாக எந்த மருந்துகளையும் உட்கொள்ளாமல் பாராசிட்டமோல் மட்டுமே உட்கொள்ள வேண்டும் என்றும் உடனடியாக மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சைகளை பெற வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதும் தொன்மை வாய்ந்ததுமான மட்டக்களப்பு தாந்தாமலை ஸ்ரீ முருகன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் இறுதி திருவிழாவான தீர்த்தோற்சவம் இன்று ஆயிரக்கணக்கான அடியார்களின் அரோகரா கோஷத்திற்கு மத்தியில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்று அதிகாலை முருகப்பெருமானுக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க சுவாமி வீதியுலா எழுந்தருளி ஆலயம் ஒன்றில் அமைந்துள்ள புனித தீர்த்தக்கேணியில் தீர்த்த திருவிழா விமரிசையாக இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலயத்திற்கு நேரில் செல்ல முடியாத முருக பக்தர்கள் சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தாந்தாமலை முருகன் ஆலயத்திற்கு வருகை தந்து தங்களது வேண்டுதல்களையும் நீர்த்திக்கடன்களையும் நிறைவேற்றுவது தொன்று தொட்டு வருகின்ற மரபாகும். கடந்த ஜூலை 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இந்த ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ திருவிழாக்கள் உற்சவகால பிரதம குரு சிவஸ்ரீ பத்மலோஜ ஈசான சிவம் குருக்கள் மற்றும் ஆலய பிரதம குரு ஆகியோரின் தலைமையில் தொடர்ச்சியாக 21 நாட்கள் நித்திய பூஜைகளுடன் சிறப்பாக இடம்பெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நல்லூரை புறப்படமாகவும் கொழும்பு மற்றும் கனடாவை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பரமேஸ்வரி நாகரத்னம் அவர்கள் 27/7/2026 திங்கட்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் கோண்டாவில் நெட்லில் பாயை புறப்படமாகவும் கனடாவை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பரமானந்தம் அஞ்சலி தேவி அவர்கள் 28/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று கனடாவில் காலமானார். யாழ்ப்பாணம் இடைக்காட்டை புறப்படமாகவும் இடைக்காடு மற்றும் நெதர்லாந்து ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி ஸ்ரீகாந்தன் இந்திரேஸ்வரி சாந்தா அவர்கள் 29/7/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சரவணையை பிறப்பிடமாகவும் பிரான்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு காசிப்பிள்ளை சுப்பிரமணியம் சிவபாலன் இந்திரன் அவர்கள் 29/7/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.